ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னடா அது குளிச்சுட்டு பக்தி மயமாக இருக்கனேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு மாசி அமாவாசை. நார்மலாக நம்ம அமாவாசைக்கு வெஜ்ஜு தான் சமைப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மாசி அமாவாசைன்றதுனால நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். எங்களோட குலதெய்வம் அங்காளம்மா. ஸோ நாங்கள் வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சமைச்சு கும்பம் போடுவோம் ஈவினிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்பயும் எங்களோட மெனு வந்துட்டு பெருசாக இருக்கும். இன்றைக்கி வந்து சின்ன மெனு தான் நான்வெஜ். ஓகேங்களா? எப்பயும் வந்துட்டு நாங்கள் என்ன சமைப்போம்னா வந்துட்டு சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன், முட்டை, கருவாட்டு குழம்பு, இவ்வளோ டிஷ்ஷு இருக்கும். அப்புறம் கொழுக்கட்டை, இவ்வளோ டிஷ்ஷு இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மெனு வந்து சின்னது தான். ஏன்னா வந்துட்டு இந்த வாட்டி பட்ஜெட் கொஞ்சம் சின்னது, அதனால் மெனுமே சின்னது தான். மீன் குழம்பு, மீன் வறுவல், கருவாடு, சிக்கன், முட்டை, அப்புறம் வந்துட்டு கொழுக்கட்டை, அவ்வளோதான் மெனு. நான் சமைக்கும் போது உங்களுக்கு அடிக்கடி என்னென்ன செய்கிறேன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? சமையல்லாம் பரபரப்பாக ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு வந்துட்டு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா? சிக்கன் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு மீன் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு சைடு கருவாடு ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இன்னும் மீன் போடலை. ஸோ மீன் போடணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து போட்டால் கரெக்டாக இருக்கும். முட்டை அவிச்சு வச்சாச்சு. குழம்பு மீன் ரெடியாக இருக்குது. குழம்பு கொச்சோடனே போடலாம். இப்போ வரைக்கும் இந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குது. பச்சரிசி கழுவி காய வச்சாச்சு. சொன்னேன் இல்லைங்களா கொழுக்கட்டை செய்யணுன்னு. ஸோ அதுக்கு வந்து காய வச்சுருக்கேன். இந்த வேலைலாம் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன்றதையும் சொல்கிறேன். மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போது மீனெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். இப்படி பார்த்து தெரியுதா? இப்போ தெரியுது பாருங்க. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீனை போட்டு அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசம் சாமிக்கான்னு கேட்குறீங்களா? இல்லை, இது எங்களுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வேலை பரபரப்பாக போயிட்டுருக்கு. கடையில் என்னவோ 6 மணிக்கு தான் போடுவோம். ஸோ முன்னாடியே சமைக்க ஆரம்பிச்சிடும். சமைச்சு ரெடி பண்ணி வச்சா தானே 6 மணிக்கு படையல் போட முடியும். அதனால தான். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க? உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டிங்களா? இல்லை அமாவாசை கும்பிட்டிங்களா? இல்லை எதுவுமே கும்பிடலையா? நோ ப்ராப்ளம். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன வழக்கமோ அதை செஞ்சால் போதும். அடுத்தவங்க செய்கிறதும் நம்மளும் செய்யணும்னு கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்ப வழக்கம் இருக்கும். அதை செஞ்சால் மட்டும் போதும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. மீன் குழம்பு, அப்புறம் முட்டை, சிக்கன் தொக்கு, ரசம், அப்புறம் பொங்கல். அளவுக்கு சமையல் முடிச்சாச்சு. இன்னும் வந்துட்டு மீன் வறுக்கணும், கருவாடு வறுக்கணும். அது வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி தான் வறுப்போம். ஏன்னா இப்போவே செஞ்சு வச்சிட்டா ரொம்ப ஹார்டாகிடும்னு சொல்லிவிட்டு இப்போ அது வரைக்கும் சமையல் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு 2 ரீல்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். வாங்க.
காலையிலேருந்து வேலை பார்த்தது இதுக்கு தான், கும்பம் சோறு. ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.